வணக்கம். நம்ம இன்று பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாளம் வழங்குறாங்க. எது போன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆதாரம்லாம் இருக்குது இல்லையா, அதே போல் வந்து விவசாயிகளுக்கு தனித்துவமான ஒரு அடையாளம் வழங்குறாங்க. இந்த தனித்துவமான அடையாளம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்னென்னா, இப்போ வந்து இந்த பாரத பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கு உண்டான கௌரவ நிதி வருடத்திற்கு 6000 கிடைக்குது இல்லையா, அது தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னாலும் அந்த தனித்துவமான அடையாளம் நம்ம கண்டிப்பாக தேவை. அதே போல் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, மீன் வளத்துறை, வனத்துறை, இந்த விதைச்சான்றடிப்புத்துறை, வேளாண் வணிகம் விற்பனைத்துறை, இந்த மாதிரி அரசு துறையெல்லாம் இருக்கு இல்லையா, இது விவசாயி கூட கிடைக்கக்கூடிய மாநில அனைத்துக்குமே இந்த தனித்துவமான அடையாளம் கண்டிப்பாக தேவை. அதே போல் வந்து அதிக வெள்ளத்தினாலோ அதிக வறட்சியினாலோ இல்லை தீ பிடிக்குது இல்லை பூச்சி நோய் தாக்குதல் ஏற்படும் பட்சத்தில் நம்ம இயற்கை இடர்பாடுகளால் என்ன பண்ணோம், பயிர் மகசூல் இழப்பீடு ஏற்படும். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மானியம் வழங்குதுனால என்ன தேவை, இந்த தனித்துவமான அடையாளம் தேவை. இது அது மட்டும் இல்லை, இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து பயிர்க்கடன் வாங்கணுன்னாலும் இல்லை நகைக்கடன் வாங்கணுனாலும் என்ன தேவைங்க, இந்த தனித்துவமாக அடையாளம். நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து வட்டியிலேயே நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க இல்லையா, தேசிய மயமாக்கப்பட்டெல்லாம் கம்பெனி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்குமே இது தேவை. எனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தேவைகளுக்கு என்ன தேவைங்க, இந்த தனித்துவமான அடையாளம் தேவை. சரி, இந்த என்ன எங்கெல்லாம் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆதார் கார்டு, பட்டா ஜெராக்ஸு, இந்த நம்ம ஆதார் கார்டு இணைச்சிருப்போம் இல்லையா, கைபேசி எண் இருந்தாலே போதுமானது. ஒரு கால் கைபேசி எண் இல்லை, அது வந்து நம்ம மறந்துட்டோம், வேறு நம்பரை மாற்றிட்டோம்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க முகத்தை ஸ்கேன் பண்ணி பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி, எங்கெல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உங்கள் வில்லேஜ்லேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பொது சேவை மையம் இருக்கும், அங்கே பண்ணலாம். ஒவ்வொரு வட்டாரத்துலையுமே வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கும், அதே மாதிரி தோட்டக்கலை அலுவலகமும் இருக்கும், அங்கே போனாலும் நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பகுதி இருப்பாங்க இல்லையா, உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர்கள், அட்மா திட்ட அலுவலர்கள், இல்லந்தேடி கல்வி அலுவலர்கள், சமுதாய வலை பயிற்றுனர்கள், இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பதிவு செஞ்சு தராங்க. எனவே என்ன பண்ணுவோம் நாமன்னா, அனைத்து விவசாயிகளும் இந்த தனித்துவமாக அடையாளம்னா பதிவு செஞ்சுக்கணும். நீங்கள் பக்கத்தில் விவசாயம் சொல்லி பதிவு செஞ்சுக்கீங்க. நன்றிங்க.